أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأهل بيته وأمته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وجعل لي لسان صدق في الآخرين وجعل لي من ورثة جنة النعيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم سبع يجري للعبد أجرهن وهو في قبره بعد موته من علم علما أو أجرى نهرا أو حفر بئرا أو غرس نخلا أو بنى مسجدا أو ورث مصحفا أو ترك ولدا يستغفر له بعد موته أو كما قال رسول الله صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى واغفر لنا ما مضى يا واسع الكرم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر وتمم بالخير والسعادة برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தம். சலாத்தும் சலாமும் ஷஃபீஉல் முத்னிபீன் ரசூல் அக்ரம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வாழ்க்கை நெறிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா செம்மல்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அருளும் கிருபையும் என்றென்றும் எப்பொழுதும் குறைவின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, பரக்கத் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் மலக்குமார்களின் துஆக்களையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையிலும் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக, உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக. ஆமீன் என்ற துவாவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக மரணத்திற்கு பின்பும் மகிழ்ச்சியாக என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் தான் மௌத்தாகின்ற வரை யாருடைய கையையும் எதிர்பார்த்து விடாமல், நோய் நொடி இல்லாமல் நாம் முழுமையான முறையில் ஆரோக்கியத்தோடு, அதே நேரத்தில் மற்றவர்களுடைய கையை எதிர்பார்க்காமல் சொந்த தேவைகளை சொந்த பணத்திலே
நிறைவேற்றிக் கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கும். அது யதார்த்தம், இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்மான உணர்வு என்பது, சுய கௌரவம் என்பது தன்னுடைய கடைசி காலத்தில், முதுமையின் நேரத்தில் மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் மருமக்கள்களாக இருந்தாலும் மருமகன் மருமகள் அல்லது பேரன் பேத்தி குடும்பத்தார்கள் யாராக இருந்தாலும் நம்முடைய பலகீனத்தை வைத்தோ நம்முடைய முதுமையை வைத்தோ நம்முடைய நோய் நொடிகளின் காரணத்தினால் அல்லது நம்முடைய வருமானமின்மையின் காரணத்தினால் நம்மை யாரும் கேவலமாக இழிவாக நினைத்துவிடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அது உண்மைதான், அது நல்ல எண்ணம் தான். அதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்கலாம், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆனால் முதுமை என்பது எவ்வளவு ஆண்டு காலம் இருக்கலாம்? ஒரு 30 ஆண்டுகள் அல்லது 50 ஆண்டுகள், 100 வயது வரை வாழக்கூடியவர்களாக இருந்தாலும் 50இல் தொடங்கிய முதுமை 50 ஆண்டுகளாக முதுமை இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் வரையறுக்கப்பட்ட சில ஆண்டுகள் தான். ஆனால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. நாம் வஃபாத்தாகிவிட்ட அடுத்த நிமிடத்திலிருந்து நமக்கு இன்னொரு வாழ்க்கை துவங்குகிறது. இஸ்லாமிய பார்வையில மரணம் என்பது முற்றுப்புள்ளி அல்ல, அது துவக்க புள்ளி தான். அது வேறொரு உலகத்தின் வாழ்க்கை துவங்குகிறது. இந்த உலகத்தின் வாழ்க்கை நிறைவு பெற்று இன்னொரு உலகத்தின் வாழ்க்கை அது துவங்குகிறது. மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வின் முற்றுப்புள்ளி அல்ல, மற்றொரு வாழ்வின் துவக்க புள்ளி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த துவக்க புள்ளி அது தனி உலகம். அங்கு உறவுகள் இருக்க மாட்டார்கள். உணவு, உடை, தண்ணீர் தேவைப்படாது. நாம் மட்டுமே அந்த வீட்டிலே இருப்போம், தனிமையிலே இருப்போம். நமக்கு துணை அல்லாஹ்வை தவிர, நாம் செய்த அமல்களை தவிர வேறொன்றும் நமக்கு யாரும் பக்கபலமாக துணையாக இருக்க முடியாது. அந்த மன்னரை வாழ்க்கை மகத்தானதாக, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நல்ல அமல்கள், நன்மைகள் வந்து சேர வேண்டுமானால் இந்த உலகத்தில் நாம் சில நல்ல காரியங்களை செய்துவிட்டுத்தான் போக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பற்றி ஒரு அறிமுகம் செய்வார்கள். அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா, இந்த உலகம் மறு உலகத்தினுடைய வேளாண்மை, விவசாய நிலம் என்று சொல்வார்கள். விவசாயம் எதற்கு செய்கிறோம்? பயிரிட்டு, களை எடுத்து, தண்ணீர் பாய்ச்சி, இரவு பகலாக அதை பாதுகாத்து, கதிர்களை அறுவடை செய்து, மூட்டைகளிலே அதை கட்டிக்கொண்டு, எதற்காக வேண்டி இவ்வளவு தூரம் பாடுபடுகிறோம் என்று சொன்னால், அதன் பிறகு நம்முடைய உணவு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. அதே போன்றுதான் இந்த உலக வாழ்வில் நாம் வாழுகின்ற காலங்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மைகளை செய்கிறோமே, எதற்காக வேண்டி? இந்த நன்மையின் பலன்களை மரணித்த அடுத்த வினாடியிலிருந்து நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமல்களும் நமக்கு மண்ணறையிலே உதவியாக இருக்கும். இந்த அமல்களின் நன்மைகளும் நமக்கு மண்ணறையிலே நமக்கு உதவியாக இருக்கும். நாம் தொழுத தொழுகைகள், பரலாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், எத்தனையோ மனிதர்கள் இரவு பகலாக தொழுகிறார்களே, அவர்களெல்லாம் வேலையத்து போனவர்களா? விவரம் இல்லாதவர்களா? பிழைக்க தெரியாதவர்களா? ஜாலியாக வாழ தெரியாதவர்களா? இல்லை. இந்த உலகம் முடிவதற்குள் எப்படியாவது சீக்கிரமாக கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்மால் முடிந்த அளவிற்கு அதிகமான தொழுகைகளை தொழுது நன்மைகளை சேர்த்துக் கொள்வது. அதனால் தானே எத்தனையோ சஹாபாக்கள் மரணத்தின் நேரம் வந்ததற்கு பிறகும் கூட
ஒரு 2 ரக்காத்து மட்டும் தொழுது கொள்கிறேன், அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஒரு 2 ரக்காத் தொழுது கொண்டால் அதனுடைய நன்மைகள் நமக்கு கிடைத்திடாதா என்கிற ஆர்வத்தில் தான் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். இது சொந்தமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கிறது. மக்களுக்கு மத்தியில் மக்களுடைய துஆக்களின் மூலமாக நாம் மண்ணறையில் இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எந்த அமலும் செய்ய முடியாது. மௌத்தாகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்களே, இதா மாத்தல் இன்சானு இன்கதஅ அமலுஹு, ஒரு மனிதன் மௌத்தாகிவிட்டால் அவன் அமல் செய்வதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் துண்டித்து விட்டது. இனி குர்ஆன் ஓத முடியாது. இனி அவர் நினைத்தாலும் ஒரு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் சொல்ல முடியாது. இனி அவர் நினைத்தாலும் ஒரு ரூபாய் தர்மம் செய்ய முடியாது. இனி அவர் தொழ முடியாது. இனி அவர் நோன்பு வைக்க முடியாது. இனி அவர் ஹஜ் உம்ரா செய்ய முடியாது. எந்த அமலும் செய்ய முடியாது. இல்லா மின் ஸலாஸத்தின், 3 விஷயங்களை தவிர. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பலன் பெறக்கூடிய கல்வி, மார்க்க கல்வி. மார்க்க கல்வியை நாம் கற்றோம், பிறருக்கு கற்றுக் கொடுத்தோம், அவர்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அவர் அடுத்தவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். கடைசியாக அதனுடைய சங்கிலி தொடர் அது மண்ணறையில் இருக்கின்ற நமக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். சதக்கத்துன் ஜாரியா, நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சதக்கத்துன் ஜாரியா, நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய தர்மம். நிலையான தர்மம் எது? காசுபணம் மக்களுக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது அது நிலையானதல்ல. அந்த நேரத்தில் அதனுடைய தன் நன்மைகள் 1க்கு 10ஆக, 70ஆக, 700ஆக, பல மடங்காக நமக்கு நம்முடைய கணக்கிலே வரவு வைக்கப்படும். ஆனால் ஜாரியத்துன் என்று சொன்னால் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபெறக்கூடிய சதக்காக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 விஷயங்களை பட்டியலிட்டார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 விஷயங்களை அந்த ஹதீஸிலே பட்டியலிட்டு, சபஉன் யஜ்ரி லில் அப்தி அஜ்ருஹுன்ன வஹுவ ஃபீ மௌத்திஹி வஹுவ ஃபீ கப்ரிஹி பஅத மௌத்திஹி, ஒரு மனிதர் 7 விஷயங்கள் அவர் மரணித்திற்கு பிறகும், அவர் மண்ணறையில் இருந்தாலும் அதனுடைய நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். சொல்லிவிட்டு அதில் முதலாவது நான் சொன்ன மன் அலிம இல்மன், ஒரு கல்வி ஞானத்தை அவர் தான் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறார், அவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். கியாமத்து நாள் வரை அந்த சங்கிலி தொடர் முறிந்து போகாமல் அதை நாம் பாதுகாக்க வேண்டும். அதனால்தான் சில சஹாபாக்கள் மௌத்தா போகின்ற நேரத்திலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். நீ இதை யாரிடத்திலும் சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். மௌத்தாகின்ற வரை யாரிடத்திலும் சொல்லாதே என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர் மௌத்தா போகின்ற கடைசி நிமிடம் வரை யாரிடத்திலும் சொல்லாமல் மௌத்தா போகின்ற அந்த நேரத்திலே அவர் சொல்லிவிட்டு மௌத்தாகிறார். என்ன காரணம்? காரணம் என்ன? ரசூலுல்லாவிடம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை அவர் மௌத்தா போகின்ற கடைசி நிமிடம் வரை காப்பாற்றிவிட்டு கடைசி நேரத்தில் அந்த ஒப்பந்தத்தை முறித்து கொண்டாரா? இல்லை. ஒரு கல்வி ஞானம், அது நம்மோடு மண்ணோடு மண்ணாக அது மக்கி போய்விடக்கூடாது என்கிற காரணத்தினால் அந்த ஒப்பந்தத்தை கடைசி வரை பேணியவர் கடைசி நிமிடத்திலே அடுத்தவருக்கு அதை ஒப்படைத்து விட்டு அவர் செல்கிறார். காரணம், அதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டால் அதன் மூலமாக தனக்கு நன்மை வந்து சேரும் என்கிற காரணத்தினால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் சொல்கிறார்கள், ஒருவர் ஒரு கிணறு தோண்டினார், சமுதாய மக்கள் பலன் பெறுகிறார்கள், சமுதாயத்தினுடைய நலனுக்காக வேண்டி அவர் ஒரு கிணறு தோண்டி கொடுத்தார். அல்லது ஓடாமல் இருந்த ஒரு ஆறை
அவர் தூர்வாரி அந்த ஆறை ஓட வைத்தார், மக்கள் எல்லாம் பயன்பெறுகிறார்கள். அல்லது குர்ஆன் வாங்கி வைத்தால், அல்லது பள்ளிவாசல் கட்டி வைத்தால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மரத்தை நட்டு வைத்தால், அரச நஹ்லன், ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டு வைத்தார், அரச ஷஜரத்தன், ஒரு மரத்தை. இந்த ஹதீஸை நீங்கள் முழுமையாக கவனித்து பார்த்தால் ஏழைகளும் பங்கு பெறலாம், பணக்காரர்களும் பங்கு பெறலாம். சொந்தமாக தன்னுடைய இடத்தில் ஒரு கிணறு தோண்டி மக்களுக்காக வேண்டி கொடுப்பது என்பது வசதியானவர்கள் செய்யக்கூடிய காரியம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆறே தோண்டி கொடுப்பது, ஓடாத ஆறுகளை பணம் காசு செலவழித்து ஓட வைப்பது, நீர்நிலைகளை செப்பனிடுவது, குர்ஆன் வாங்கி கொடுப்பது. ஆனால் பள்ளிவாசல்களில் நிறைய குர்ஆன் வாங்கி வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியே அதனுடைய காகிதம் பிரிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. பள்ளிவாசலில் நிறைய பேர் குர்ஆன் ஓதுவார்கள். அப்படி ஓதுகின்ற பொழுது பலருக்கும் தேவைப்படலாம் என்று நினைத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதனுடைய ஜருகை பேக்கேஜ் பேப்பர் கூட பிரிக்கப்படாமல் அப்படி இருக்கிறது. எப்படி நன்மை போய் சேரும்? வாங்கி வைத்தவருக்கு, அந்த குடும்பத்தார்களுக்கு, அந்த இறந்தவருக்கு அதன் மூலமாக எப்படி நன்மைகள் போய் சேரும்? பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாக கட்டுவதற்கு ஜமாத்தார்கள் தங்களுடைய சொந்த உழைப்பிலே, தான் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதித்த உழைப்பிலே பல லட்சம் ரூபாயை தாராளமாக கொடுக்கிறார்கள். பிரம்மாண்டமான பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு தொழுகைக்கும் 20 நபர்களோ 30 நபர்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்துகிறார்கள். பள்ளிவாசல்கள் நிரம்பி காணப்படுவதில்லை. அப்படியானால் நமக்கும் நன்மை சேரும் என்று கொடுத்தவர்களுக்கு தொழுகையாளிகள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அது எப்படி நன்மை கிடைக்கும்? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மண்ணறைக்கு வந்து சேரக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தினுடைய அமல்கள் நமக்கு நிரந்தரமாக அது கிடைக்க வேண்டும். காரணம், பிள்ளைகள் நினைத்தால் பணம் காசை அனுப்பி வைக்க முடியாது, உதவிக்கு ஆள் கிடையாது, நம்முடைய நல்லதையும் கெட்டதையும் பகிர்ந்து கொள்வதற்கு யாரும் துணை கிடையாது. ஆனால் நம்முடைய அமல்கள் நமக்கு துணையாக இருக்கும். மட்டுமல்ல, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செய்தார்கள். வஜஅல்லி லிசான சிதுகின் ஃபில் ஆகிரீன், இறைவா, எனக்கு பிறகு, என்னுடைய மரணத்திற்கு பிறகு கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை மக்களுக்கு மத்தியில் என்னை உண்மையான முறையில் அவர்கள் நினைவு கூறுகின்ற வாய்ப்பை எனக்கு தருவாயாக என்று துவா செய்தார். உண்மையான முறையில் எப்பொழுது நினைவு கூறப்படுவார்கள்? அவர்கள் சமுதாயத்திற்கு செய்த சேவைகளின் காரணத்தினால், சமுதாயத்திற்கு செய்த உதவிகளின் காரணத்தினால்தான் மனப்பூர்வமாக அவர்கள் நினைவு கூறப்படுவார்கள். இன்று உலகத்தில் பள்ளிவாசல்களுக்கும் மதரசாக்களும் எல்லாம் கட்டப்பட்டு இருப்பது தனி மனிதர்களுடைய இடங்கள் தான். அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். அந்த இடத்திலே பள்ளிவாசல் இருக்கும் வரை, அப்படி வக்ஃப் செய்யப்பட்ட இடத்திலே மதரசாக்கள் இயங்கும் வரை அவர்களுக்கு நன்மை போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். எத்தனை எத்தனை மனிதர்கள் பிள்ளைகளுக்கு தாராளமாக சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பிள்ளைகளுக்கு கொடுப்பது என்பது பெற்றோர்களின் கடமை. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மார்க்கமும் அதை வரவேற்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஏழைகளாக அடுத்தவர்களிடத்தில் கையேந்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதை விட அவர்களை பணக்காரர்களாக நீங்கள் விட்டு செல்வது ரொம்ப சிறந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாம் சேர்த்த சொத்துக்களில் பிள்ளைகளுக்கு பங்கு வைப்பதை போன்று நம்முடைய மண்ணறை வாழ்விற்கும் நமக்கு நன்மைகள் வந்து சேர்வதற்கும் ஒரு பங்கை நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்ய வேண்டும். இப்படி தர்மம் செய்தவர்கள் ஏராளம் உண்டு. இன்று மக்கள் அவர்களை பற்றி நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மரணித்து பல நூற்றாண்டுகள் ஆனதற்கு பிறகும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துவா, வஜஅல்லி லிசான சிதுகின் ஃபில் ஆகிரீன், இறைவா, எனக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு மத்தியில் எனக்கு உண்மையான
என்னை பற்றி நினைவு கூறுகின்ற வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று துவா செய்தார்களே, அப்படி லட்சோப லட்ச மக்களுக்கு அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நீங்கள் யோசித்து பாருங்கள், தமிழ்நாட்டிலேயே இஸ்லாமிய கல்வி நிலையங்கள், திருச்சி ஜமால் முகமது கல்லூரி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அதே போன்று அன்வாருல் உலூம் அரபு கல்லூரி, அது இருக்கக்கூடிய ஏக்கர் கணக்கான நிலங்கள் தனி மனிதர்கள் வக்ஃப் செய்தது. அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகளுக்கும் தாராளமாக கொடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் நாம் மரணித்ததற்கு பிறகு நம்முடைய மண்ணறைக்கு நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கு தொழக்கூடியவர்களின் நன்மைகள், அவர்களுடைய நன்மைகள் குறைக்கப்படாது. ஆனால் இடத்தை வக்ஃப் செய்தவர்கள், அவர்களுக்கு நன்மை போய் சேரும். அங்கு குர்ஆன் ஓதக்கூடிய மனிதர்களின் நன்மைகள், அவர்களுடைய நன்மைகள் குறைக்கப்படாது. அந்த இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்கு ஒரு நன்மை போய் சேரும் அல்லவா. உத்தமபாளையம் கருத்தராவுத்தர் என்ற அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் ஏக்கர் கணக்கில் இடம் கொடுத்திருக்கிறார். கௌசியா அரபு கல்லூரி மட்டுமல்ல, உத்தமபாளையத்தில் அவர் அந்த காலத்திலேயே கல்லூரி தொடங்குவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். அவருடைய சொந்த இடம் வக்ஃப் செய்திருக்கிறார். பேரூராட்சி கட்டிடத்திற்கு இடம் கொடுத்திருக்கிறார். மருத்துவமனைகள் கட்டுவதற்கு இடம் கொடுத்திருக்கிறார். அதில் எந்த பாரபட்சமும் இல்லை, எல்லா மக்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். அதனுடைய நன்மைகள் மண்ணறைக்கு அவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அந்த மதரசாவுக்கு இடம் கொடுத்திருக்கிறார், பள்ளிவாசலுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். தனக்கு பிறகு தன்னுடைய பிள்ளைகளும் அந்த எண்ணத்தோடு அவர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களையும் தன்னுடைய வாழ்நாளிலேயே அந்த நிர்வாகத்தில் அவர்களை பழக்கியிருக்கிறார். இன்றும் அவருடைய பிள்ளைகள் 2 பேர் இந்த கல்லூரியினுடைய தாளாளர்களாக, அந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக, அங்கு இருக்கக்கூடிய மதரசாவின் புரவலர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கொடுப்பதை போன்று நம்முடைய மண்ணறையிலும் நமக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும். அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் நம்முடைய சொத்துக்களில் சிலதை மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக தாராளமாக தர வேண்டும். உதவிகள் செய்வது மட்டுமல்ல, ஒரு தேவை இருக்கிறது, மஸ்ஜிதுக்கோ மதரசாவிற்கோ 1000மோ 10,000மோ லட்சமோ கொடுக்கிறோம், அதோடு அந்த நன்மை முடிந்துவிடும். ஆனால் நிரந்தரமாக நமக்கு மண்ணறைக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தாராளமாக நாம் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு வருமானத்தை தரக்கூடிய, மஸ்ஜிதுகளுக்கு மதரசாக்களுக்கு நிரந்தர வருமானத்தை தரக்கூடிய இடங்களை வக்ஃப் செய்வது என்பது அது நமக்கு நாமே, நம்முடைய மண்ணறை வாழ்க்கைக்கு நமக்கு நாமே செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திண்டுக்கல் யூசுஃபியா அரபிக் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய அல்லாமா மருஹூம் கலீல் அஹ்மது கீரனூரி ஹஜரத் கிப்லா நுவரல்லாஹு மர்கதஹு அவர்கள் ஒரு செய்தியை பதிவு செய்கிறார்கள். மதரசாவிற்கு, திண்டுக்கல் யூசுஃபியா அரபு கல்லூரிக்கு ஒரு தனி மனிதர் இடம் கொடுத்தார். மதரசாவிற்கு இடம் கொடுத்தார், பள்ளிவாசல் கட்டுவதற்கு இடம் கொடுத்தார். பள்ளிவாசலிலே மாணவர்களும் ஆசிரியர்களும் நிறைய ஆகிவிட்டார்கள், பயன்படுத்துவதற்கு சிரமமாக இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அந்த பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய தன்னுடைய இன்னும் சில இடங்களை அவர் கொடுத்தார். ஒரு நாள் இப்படி அந்த மதரசாவினுடைய இடங்கள், பள்ளிவாசல்கள், மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தனி மனிதர்கள் வக்ஃப் செய்தார்கள். ஒரு வயதான ஒரு கிழவி, ஒரு அம்மா கலீல் அஹ்மத் ஹஜரத் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் குடியிருக்கின்ற ஒரு சின்ன வீடு ஒன்று, ஒரு ஓலை குடிசைதான், சின்னதாக உள்ள ஒரு வீடு, அந்த வீட்டை நான் மதரசாவிற்கு வக்ஃபாக தருகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. ஹஜரத் பதிவு செய்கிறாங்க, இந்த பெண் அப்படி சொன்ன பொழுது, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள், மதரசாவிற்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள். இந்த தாயார் சொல்கிறார்கள், பிள்ளைகளை சிரமப்பட்டு படிக்க வைத்தேன், எல்லோரும் நல்ல வேலைகளில் இருக்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், அவர்களுக்கு இந்த சின்னதாக உள்ள ஒரு வீடு அவர்களுக்கு தேவைப்படாது, அவர்களிடத்தில் பேசியும் விட்டேன்.
எனவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹஜ்ரத் அவர்கள் சொன்னார்கள், சரி ஒரு சில மாதங்கள் போகட்டும், பார்த்து கொள்ளலாம். ஏதாவது கோபத்தில் முடிவெடுத்திருப்பார்களோ, உறவினர்களோடு உள்ள சண்டையிலே, பிள்ளைகளோடு உள்ள மன வருத்தத்தில் முடிவெடுத்திருப்பார்கள். வந்து சொன்ன உடனே சரின்னு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிடக்கூடாது என்ற எண்ணத்தில் ஒரு சில மாதங்கள் போகட்டும் என்று சொன்ன பொழுது இந்த அம்மா மீண்டும் சொன்னார்கள், இந்த வீடு இது எனக்காக வேண்டி உள்ள வீடு. அவர்கள் சொன்ன வார்த்தையை கவனிங்கள், இதை நான் மண்ணறைக்கும் கொண்டு போக விரும்புகிறேன். ஹஜ்ரத் அவர்கள் ரொம்ப பெரிய ஒரு கல்விமான், ஒரு சாதாரணமாக படிப்பறிவில்லாத ஒரு பெண், இந்த வீட்டை நான் இங்கே வச்சுட்டு போக விரும்பலை, என்னுடைய மண்ணறைக்கு கொண்டு செல்ல ஆசைப்படுகிறேன் என்று சொன்ன பொழுது அதனுடைய உள்ளர்த்தத்தை ஹஜ்ரத் அவர்கள் புரிந்து கொண்டு, மண்ணறைக்கு வீட்டை கொண்டு போக முடியாது, வீட்டை அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்கின்ற காரணத்தினால் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் அது மதரசாவிற்கு பயன்படுகின்ற பொழுது அதன் மூலமாக வரக்கூடிய நன்மை எனக்கு வந்து கொண்டே இருக்கும். அதைத்தான் வீட்டை நான் மண்ணறைக்கும் கொண்டு செல்ல விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். என்றால் நிறைய சொத்துக்களை சம்பாதிக்கின்ற நாம் இடங்கள் இருந்தால் பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுங்கள். கொஞ்சம் பள்ளிவாசலுக்கும் மதரசாக்களுக்கும் எழுதி வைக்கலாம், தவறல்ல. நிறைய கடைகள் இருக்கக்கூடிய நாம் பிள்ளைகளுக்கு தாராளமாக கொடுங்கள். பிள்ளைகளுடைய சம்மதத்தோடு பிள்ளைகளிடத்திலும் இந்த யதார்த்தத்தை எடுத்துரைத்து பள்ளிவாசலுக்கும் சிலதை தர்மமாக கொடுக்கலாம். நிறைய வீடுகள் வைத்திருந்தால் பிள்ளைகளுக்கும் தாராளமாக சொத்துக்களை பங்கு வைத்து அந்த பிள்ளைகளிடத்திலும் சம்மதத்தை பெற்று இது போன்ற மார்க்க விஷயங்கள் நான் மரணித்ததற்கு பிறகு காரணம் அல்லாஹுதான் ரிஸ்கிலே தாராளத்தை தரக்கூடியவன். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். அல்லாஹு தஆலா ரிஸ்கிலே தான் நாடியவர்களுக்கு தாராளமாக தருகிறான், தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுருக்கி விடுகிறான். எனவே கொடுத்த சொத்துக்கள் அப்படியே பல மடங்காக விரிவாகுவதும் அது குறைந்து கொண்டே செல்வதும் அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு தாராளமாக பரக்கத்தை தருவான். இது கூட இல்லாமல் எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னுடைய மரணத்திற்கு பின்னால் என்னுடைய மண்ணறைக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்றால் இதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர்களிடத்தில் பேசி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம், பள்ளிவாசலுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், மதரசாக்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கலாம், அவர்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு தேவைப்படுகிறது, நமக்கு அதனுடைய நன்மைகள் தேவைப்படுகிறது. அதனால் நாம் இந்த தர்மமான காரியங்கள், இதுதான் கியாமத்து நாள் வரை நமக்கு நன்மைகள் வந்து கொண்டிருக்கும். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய யௌமுன் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஆ வல் காஃபிரூன ஹுமுல் ஸாலிமூன். ஈமான் கொண்டவர்களே, ஒரு நாள் வரும், அந்த நாளில் எந்த கொடுக்கல் வாங்கலும் நீங்கள் செய்து கொள்ள முடியாது. யாரும் யாருக்கும் சிபாரிசு செய்துவிட முடியாது. ஷஃபாத்தை பொறுத்தவரையில் யார் ஷஃபாத்து செய்வார்கள், யாருக்கு ஷஃபாத் செய்வார்கள், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு நடக்கும் என்கிற விஷயங்கள் எல்லாம் பல்வேறு ஆயத்துகளில் ஹதீஸ்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் நினைத்தவுடனே மற்றவருக்கு இந்த உலகத்தில் பரிந்துரை செய்வதை போன்று அந்த உலகத்தில் அங்கே பரிந்துரை செய்ய முடியாது. அந்த நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள் என்கிற குர்ஆனுடைய வசனத்தை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வருகிறார். வந்தவர், யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பகுதியில் இருந்து வருகிறேன். அவர் இருப்பிடத்தை சொல்கிறார். எங்கள் ஊர்க்காரர்கள் எல்லோருமே வறுமையில் வாடுகிறார், யாருக்குமே நிலையான வருமானம் இல்லை, பணக்காரர்கள் அறவே இல்லை, எல்லோருமே வறுமையில் வாடுகிறார்கள், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து
ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அந்த இடத்திலே 2 மலைகள் இருக்கிறது. ஒரு இடத்தை குறிப்பிட்டார்கள், 2 மலைகள் இருக்கிறது. அந்த 2 மலைகளுக்கு நடுவில் ஏராளமான ஆட்டு மந்தைகள் இருக்கிறது. அத்தனையும் எனக்குரியது. குல்லுஹாலி, ஆட்டு 100 ஆடு 200 ஆடு அல்ல, மந்தைகளே நிறைய இருக்கிறது. அந்த 2 மலைகளுக்கும் மத்தியிலே உள்ள ஆட்டு மந்தைகள் எனக்குரியது. அதை அத்தனையும் நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய ஊர்க்காரர்களுக்காக வேண்டியும் எடுத்து செல்லுங்கள். அவர் சொல்கிறாரு, நான் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறேன், சாப்பிட்டு பல நாள் ஆகிவிட்டது, எங்களுடைய ஊர்க்காரர்கள் வறுமையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏதாவது உதவி செய்வீங்கன்னு நினச்சி வந்தேன், எங்களை பரிகாசம் செய்ய வேண்டாம். 2 மலைக்கு நடுவில் எவ்வளவு ஆட்டு மந்தைகள் இருக்கும், அதை அப்படியே உன் ஊருக்கு எடுத்துகிட்டு போங்கிறது பரிகாசம் இல்லையா என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அம்பியாஇ அல் இஸ்திஹ்ஸா. நபிமார்கள் பரிகாசம் செய்ய மாட்டார். நபிமார்களுக்கு பரிகாசம் செய்வதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். பரிகாசம் செய்ய மாட்டார்கள். நான் பரிகாசம் செய்ய மாட்டேன், நான் உண்மையை சொல்கிறேன். இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள அத்தனை ஆட்டு மந்தைகளையும் நீ உடனே அங்கே அழைத்து செல், உன்னுடைய ஊர்க்காரர்களுக்கு கொண்டு செல் என்று சொன்ன பொழுதே அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இடத்தை வந்து பார்க்கிறார். 100 ஆடு 200 ஆடு அல்ல, மந்தைகளே 100 கணக்கில் இருக்கிறது. அவர் ஒரு ஆளை உதவிக்கு அழைத்து கொண்டு அத்தனை ஆடுகளையும் ஓட்டி செல்கிறார். தன்னுடைய சொந்த ஊருக்கு கொண்டு போய் அங்குள்ள மக்கள் எல்லோரையும் ஒன்று சேர்த்து, இதில் உள்ள ஆடுகளை ஆளுக்கு 2ஆகவோ 3ஆகவோ எடுத்துக்கொள்ளுங்கள், ஆளுக்கு 2ஆகவோ 3ஆகவோ நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இது பரக்கத்தான ஒரு மனிதனிடமிருந்து நான் கொண்டு வந்த பொருளாதாரம் என்று அவர் சொல்கிறார். எண்ணியத்திற்குரியவர்களே, இத்தனைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிரந்தர சொத்து வருவாய் ஏற்பாடுகள் கிடையாது. அடுத்த வேளைக்கு என்ன செய்வது என்கிற உத்தரவாதம் எதுவும் கிடையாது. ஆனால் கொஞ்சமும் யோசிக்காமல் 2 மலைகளுக்கு மத்தியிலே உள்ள 2 மலைகளுக்கு மத்தியில் உள்ள 100 கணக்கான மந்தைகளையே வந்து கேட்டவருக்கு கொடுத்தார்கள் என்று சொன்னால் வரலாற்றிலே இது நிலைத்து இன்று அப்படி அல்லாஹ்வுக்காக வேண்டி மஸ்ஜிதுகள் கட்டுவதற்காக, மதரசாக்கள் கட்டுவதற்காக, மஸ்ஜிதுகளுடைய நிலையான வருமானத்திற்காக, மதரசாக்களின் நிலையான வருமானங்களுக்காக, ஏழைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய இடங்களை கட்டிடங்களை வக்ஃப் செய்தவர்கள் மனிதர்களால் மட்டுமல்ல, மலக்குமார்களும் அவர்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பயன்படுத்தக்கூடிய மக்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு நன்மையை மண்ணறையிலே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட மண்ணறை வாழ்விலும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட உயர்ந்த வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.